ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனை எல்லாம் மறந்து குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய மக்களை வாட்டி வதைக்கூடிய திமுக அரசுக்கு முடிவரை கொடுப்பது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மக்கள் நிம்மதியா இல்ல. இன்றைக்கு தமிழகத்திலே அற்புதமான இயக்கமான அண்ணா திமுக தான். கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே செய்யறதில்லை, தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 5 லட்சம் கோடிக்கு மேல் இன்றைக்கு கடனை விட்டு சென்றிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தினாங்க. அவர் ஆட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றும் போது சொன்னார் 3 மாசத்துல போயிரும், 1 மாசத்துல போயிரும், 4 மாசத்துல போயிரும், 6 மாசத்துல போயிருந்தாங்க. ஆனால் அற்புதமான 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 7.5% யாரும் நினைச்சு பார்க்க முடியுமா? அற்புதமான திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசிலிருந்து அதிகமான திட்டங்களை பேட்டு கொடுத்தார். இன்னைக்கு மத்திய அரசு குறை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க திமுக. இன்னைக்கு ஒரே ஸ்டேஜ்ல சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 63,000 கோடியை வாங்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயிலுக்கு சாதாரண ஃபைலையும் கூட சரியா அனுப்பல திமுக. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததும் அந்த 2 திட்டம் வரும். இன்னைக்கு அதுதான் பொதுக்குழு தீர்மானத்தில் கூட வந்திருக்குது. ஆகவே இன்றைக்கு யாருக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் உறுதியாக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. நம்முடைய பணியை நாம் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும். இங்க இருக்கிற நீங்க தான் இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் முதலமைச்சராக உருவாக்கினீங்க. அதே போல இந்த 26 நமக்கு முக்கியமான தேர்தல். இங்க பாத்தீங்கன்னா திமுக SIR எதுக்குன்னு சொல்லி போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான். SIR எதிர்ப்பாக கூறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஓட்டு இருக்குதான்னு பாருங்க, குடும்ப ஓட்டு இருக்கான்னு பாருங்க. எங்க மாவட்டத்தில் ஒரு நகர செயலாளர் குடும்பத்துல 5 ஓட்டு அவன் குடும்பத்திலே இல்ல, ஒரு நகர செயலாளர் குடும்பத்திலே ஓட்டு இல்ல. ஆகவே நம்ம பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு இருக்குது. யாருமே திமுக ஓட்டு போடுறது இல்ல. ஆனால் திமுக காரன் கடைசி வரையிலும் அவன் 2 பேர் இருந்தாலும் போய் அந்த ஒவ்வொரு பூத்திலையும் போய் வேலைகளை பார்ப்பான். நம்ம 50 பேர் இருப்போம், நம்ம கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம தான் முதலமைச்சர், அண்ணன் தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு அப்படி இருப்போம். ஆனால் நம்முடைய பணிகளை நம்ம சிறப்பா பண்ணோம். 2021 நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியது நிச்சயமா நம்முடைய ஆட்சி. யாரு திமுக வர வேண்டும் என்ற ஓட்டமே போடல. 3% கிடையாது, கரெக்டா பார்த்தா 1.5% தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய பணிகளை கண்டிப்பா சிறப்பா பண்ணணும். இந்த 1 மாதம் இந்த SIR பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வரைவாக்காளர் பட்டியல் வந்து தெளிவா பார்த்து எல்லா ஓட்டுகள், நம்முடைய வாக்குகள், நம்ம குடும்ப வாக்குகள், நம்முடைய அண்ணா திமுக ஓட்டுகள், நம்ம ஓட்டு போட மக்களுடைய ஓட்டுகள், பொதுமக்கள் ஓட்டுகள் எல்லாம் நீங்க சரி பார்க்கணும். இது முக்கியமான பணி என்று சொல்லி நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியை எடப்பாடியார் அமைப்பார். யாரு கவலைப்பட வேண்டியதில்லை. நீ பத்திரிகை ஊடகங்கள் CV சண்டன் தெளிவா பேசினார். பத்திரிகை ஊடகங்கள் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவான். நம்மளை பத்தி பார்த்தா பேசினாதான் டிவி எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு அத்தனை பேருமே 4 பேருக்கு நம்மளை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக புரட்சி அம்மா அவர்கள் நாங்கெல்லாம் சில டைம் போய் ஏதாவது பத்திரிகை வந்து சொன்னா இந்த பத்திரிகையை படிக்கிறதுக்கு தான் உங்களுடைய அமைச்சரா போட்டணும்னு கேட்பாங்க. நீ போய் வேலை செய்யுப்பாங்க. அது போல நம்முடைய பணி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி. இன்னைக்கு எந்த மக்களும் இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறதில்லை. தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் கூட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக வருவார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக எந்த திட்டமே கொடுக்கல. இன்னைக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாலத்தை கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள். கிட்டத்தட்ட 1600 கோடிக்கு மேல கொடுத்தார். அந்த பாலத்தை அவங்க திறக்கிறாங்க. அத்தனை பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டங்கள், அத்தனை திட்டங்களும் மிகப்பெரிய அளவிலே ஒரு சாமானிய முதலமைச்சராக, ஒரு விவசாய முதலமைச்சராக, எளிமையான தொண்டராக இருந்து ஒரு பொதுச் செயலாளராக முதலமைச்சராக வந்து அத்தனை திட்டங்களும் அத்தனை மாவட்டத்துக்கும் கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள். அதை மக்கள் நினைத்து பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல. அது மட்டுமல்ல, 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை
முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய பொதுக்குழு. தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனை எல்லாம் மறந்து குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய திமுக அரசுக்கு முடிவுரைகளை கொடுப்பது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.